Hi guys, welcome to Vlogs of Arjuna. ஸோ இன்னைக்கு என்ன நாள்? அது என்ன நாள் நான் சொல்லக்கூடாதான். என் ஃப்ரெண்ட்ஸ் தான் உங்ககிட்ட சொல்ல போறாங்க. அதுவும் சைகையிலே சொல்ல போறாங்க. நீங்க தான் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகே, கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். வாங்க. Come on. ஸோ சொல்ல மாட்டீங்க, ஒன்லி ரியாக்ஷன் தான்ல. பார்ப்போம். எங்க என்ன டே? மூணு ஸ்டார் வைக்கிறோம். இதே இருக்குடா, எனக்கு வேணாம் தானே சொன்னேன். ஒரு 2 ஸ்டார் தானே? 1/2. ஒரு கல்லுல 2 வாங்க. காசு இல்ல, 1 வாங்கி 2 பேரும் 1/2 போறீங்க அதானே? சத்தியமா புரியலடா. எப்படா நம்ம வியூவர்ஸ்க்கு புரியும்? வேணுமா? கூப்பிடுறேன் அவனா. ஐயோ, அவனை வச்சு நான் உப்பு கண்ட போட முடியாது. அவன் எதுக்கு எனக்கு இப்பயாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாருங்க. சிவிங்க வேலை வச்சுட்டியாடா? இப்பேற்பட்ட ஒரு சிக்னேச்சர் இது லவ்ல. சிக்னேச்சர் வேற ஏதாவது கூட. என்னடா பிபி எல்லாம் ஊதுறீங்க? விஜய் படமா? ஓகே. பழைய படமா? பைக்கு என்ன பைக்கு? ஹீரோ ஹோண்டாவா? காதலுக்கு மரியாதையா? இது என்ன இது? அதுக்குதான் காட்டின அட்டை. ஓ, அது கிரீட்டிங் கார்டா? காதலுக்கு மரியாதை படம். பாதி வேடா? காதல் காதல் அழிவது இல்லையா? காதலை கொல்றமா? இந்த கிங்கினி பண்ணிடுறோம். ஸ்வாட் ஃபைட். ஸோ காதல். ஓகே. சிம்பு நாளைக்கு வராதா? தாமரை மலரும். ஐயோ, மலராதுன்றியா? பூ கொடுக்குறோம், கடையில போய் பூ வாங்குறோம். லவர்ஸ். அதான் காதல் ஏற்கனவே சொல்லிட்டேனே. அதுக்கு இன்னொரு வார்த்தையா? லவர்ஸ். இன்னைக்கு லவர்ஸ் டேவா? எதுக்கு பூ சொன்னா, இந்த காதலர் தினம் படத்துல ரோஜா ரோஜான்னு வரல, அதுக்கு குணால சொல்ல வேண்டியதானே? இப்படி முடி வச்சு காதல் சொல்லிட்டேன். பேர் எழுதுறது ஏதோ எக்ஸாம் மாதிரி எழுதுற சொல்லு. ஆமா, கொடுத்த ரோஜா இதெல்லாம் காட்டினால எக்ஸாம் பேட். நீ கிரீட்டிங் அதான் எக்ஸாம் பேட் ஆகும். ரெண்டு ஒரே ஷேப்ல தான. எஸ், லவர்ஸ் டே. Happy Valentine's Day to all. Once again, welcome to Vlogs of Arjuna. நம்ம vlog குள்ள போவோம். Yes. போவோம். சொல்லாத ஆசைகள் உள் நெஞ்சில் மின்னல்கள் ஆகுதே. நில்லாத எண்ணங்கள் மரவானில் பயணங்கள் போகுதே. மாயம் செய்தாயோ என் கண்மணி, கோடை மழை
என்னதான் லவ் இங்க இருக்கு அங்க இருக்குன்னு சொன்னாலும் பட் எல்லாத்தோட மைண்ட்லயும் இருக்கிறது என்னன்னா யங் அன்மேரிட் கப்புள்ஸோட லவ் தான் லவ்னு சொல்லுவாங்க. பட் ஆனா அப்படி கிடையாது. மதர் பையன் பொண்ணு மேல வச்சிருக்கிற லவ்ல இருந்து நம்ம நேசிக்கிற வேலையை நேசிக்கிற வரைக்கும் எல்லாமே லவ் தான். ஸோ லவ் இங்கே அங்க இல்லை, எல்லா இடத்துலயும் இருக்கு. ஈவன் நம்ம கிட்ட இருக்கு, ஸ்டெல்லாட்ட இருக்கு, தீபன்ட்ட இருக்கு, உங்ககிட்டயும் இருக்கு, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. நம்ம பாக்குற விதத்துல நிறைய யாரு இல்லைன்னா அதெல்லாம் எங்கள்கிட்ட மட்டும் இருக்கு பொறாம. ஸோ இந்த ஜென்ரேஷன்ல லவ் எப்படி பாக்குறாங்க அப்படிங்கறத நம்ம பப்ளிக் கிட்ட கேட்போம். சரி 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 பப்ளிக் கிட்ட கேட்போம், அவங்க என்ன ரிவ்யூ பண்றாங்கன்னு பார்ப்போம். ஓகே ஓகே எஸ். லவ்னா எப்படி சொல்றது, காதல்னா அன்பு. பொதுவா லவ் பண்ணனா எனக்கு கொஞ்சம் டிசிப்ளினா இருக்கலாம். நம்ம மற்ற தேவையில்லாத விஷயத்துக்கு நம்மள இது பண்ணிக்காம லவ்வருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அதனால கொஞ்சம் நம்மள மாத்திக்கலாம். அவங்களுக்காக நம்ம கிட்ட இருக்க பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் இது பண்ணிக்கலாம். ஃபேமிலி கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களுக்கு யாருமே லவ்வே வரலையா? இல்ல வரலையே. லவ் பண்ணிட்டு இருக்கேன், அவன் கூட தான் லவ் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு ஈவினிங் கூட வெளியே கூட்டு போறான். ஓவர் ரேட்டட் ஃபீலிங் தான் ப்ரோ. தனுஷ் சொன்ன மாதிரி அதான் எல்லா ஏஜ்லயும் வரதான் ப்ரோ. அந்த வயசுல அவ்வளோதான் படிச்சுட்டு போயிட்டு இருக்கோம். அந்த லவ் எல்லாம் சும்மா ப்ரோ போய் சொல்றான் ப்ரோ. லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு ஜாலியாக தான் இருக்கு. 2 குட்டி போட்டுக்கிறான் ப்ரோ. அது எல்லாம் தான் பண்றது ப்ரோ. பெத்த தாய் தகப்பு மேல வர்றது மட்டும் தான் ப்ரோ லவ். எல்லாம் வன்ம குஞ்சுகளா சுத்தின்னு இருக்காங்கல்ல, எல்லாமே அதிகமாயிடும். இல்ல உண்மையா சொல்றேன், வன்மங்கள் அதிகமாயிடும். லவ் பண்ணலன்னா அக்ரெசிவ் அதிகமா இருக்கும். இந்த ஜென்ரேஷன் லவ் எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன்? கொடூரமா இருக்குது ப்ரோ. எல்லா ஜெனரேஷன்லயும் லவ் ஒண்ணுதான் ப்ரோ. இப்போ என்ன பண்றாங்கன்னா லவ்வுக்கும் லஸ்ட்டுக்கும் டிஃபரெண்ட் தெரிய மாட்டேங்குது. சின்ன வயசுல லவ் பண்றாங்க, காலேஜ் படிக்கும் அது லவ் ஆயிலனே அவங்களுக்கு தெரியல. ஒரு அஃபெக்ஷனே லவ் நினைச்சு ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. இந்த காலத்து லவ் பத்தி தெரியுமா? அப்படியே ஸ்ட்ரைட்டா போய் லாஸ்ட் ரைட் எடுங்க, அப்படியே கேமரா எடுத்துன்னு ஒரு ரவுண்டு போங்க. இந்த காலத்து லவ்னா என்னன்னு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு. அது ஒரு நல்ல ஃபீலிங்னே புரியாம லவ் பண்றாங்க. இப்போ நாங்களா இத்தனை வருஷம் ஒன்னா இருக்கிறோம்னா நாங்க காரி துப்பி எல்லாம் பண்ணினாலும் அப்புறம் திரும்ப ஒண்ணு சேர்ந்துரும். மாத்தி எல்லாருக்கும் முரண் இருக்கும். இவன் மட்டும் எனக்கு பிடிக்காது, அவன் மட்டும் எனக்கு பிடிக்காது. நான் பண்றது இங்க யாருக்கும் பிடிக்காது. ஆனா எண்ட் ஆஃப் த டே என்ன இருந்தாலும் போயிடும். இவன் என் நண்பன் ஆயிருந்தாலும் என் நண்பன். படிச்சு வேலையை பார்த்துட்டு போகணும் ப்ரோ. லவ்லாம் தன்னால நடக்கும் ப்ரோ. படிக்கிற வயசுல லவ் பண்ணலாம். லவ் பண்ண படிக்கிற வயசுல அதான் எனக்கு தெரியல. இவன் அந்த பொண்ணை யார் லவ் பண்ணிடா ஒரே வயசு தான். அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, இறக்க மனம் கொண்ட பெண். இந்த காலத்துல லவ் எப்படின்னா இன்னைக்கு லவ் பண்ணுவாங்க, நாளைக்கே அவுட்டிங் போயிடுவாங்க. அந்த அவுட்டிங்கே கிடையாது, ஃப்ரீயா இருக்கிறாங்க. தே பிளான் ஃபார் அவுட்டிங் எவ்ரி டைம். எங்க வேணா போலாம், ஜாலியா இருக்கலாம்ன்ற மைண்ட் செட்ல இருக்காங்க. தவிர்த்து அடுத்த கட்டத்துக்கு லைஃப்ல ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணலாம். காலத்துல எல்லாம் அப்படியே காதலர் தினமே கிடையாது. அப்பெல்லாம் காதலருன்றதே இல்ல. அரேஞ்ச் மேரேஜ் அதுதான், யாரா பார்த்துதான் கல்யாணம் பண்ணுவாங்க. லவ் பண்றது கூட கல்யாணமும் பண்ணிக்கல. அவங்க லவ் பண்றாங்க, விட்டுட்டு விண்ணாரத்துங்க கூட போயிடுறாங்க. இல்ல அது கிடையாது. அடுத்தது அப்புறமே என்ன பண்ணுவாங்க, ஒருத்தர் லவ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் லவ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் லவ் பண்ணுவாங்க, 3வது தரம் போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்களா இல்லையான்றது அதுவும் தெரியல. அப்படி பண்றாங்க. இப்படி எல்லாம் இருக்கு. இப்ப இந்த காலத்துல உள்ள பசங்களுக்கும் சரி, உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த அந்த மாதிரி எல்லாம் இருக்க கூடாது. ஏன்னா அப்படி 1 2 அப்படி இல்லையா, அதோட விட்டுட்டு உங்க வேலை என்ன, உங்க வீட்டுல பார்த்து கல்யாணம் பண்ணி தராங்களா பண்ணிக்கோ, இல்லன்னா நீ எப்படி அப்படியே போயிட்டே இருக்கு. வேலண்டைன்ஸ் டே எதுவும் தாட்லாம் இல்ல ப்ரோ, ரொம்ப வருஷமா இருக்கு. இது எனக்கும் அதுக்கும் ஆனா சம்மந்தம் இல்லை ப்ரோ. அதனால நான் அவ்வளவா சொல்றதுக்கு எதுவும் கிடையாது. பட் அதான் சரி ஃப்ரெண்ட்ஸா பண்ணிட்டு விட்டுருவாங்க ப்ரோ. எனக்கு தெரிஞ்சு இந்த ஜெனரேஷன்ல இந்த டைம்ல, அதுவும் எங்க ஏஜ் சொல்றேன், எங்க ஏஜ்ல யாரும் ப்ராப்பரா மேரி பண்ற மாதிரி லவ் பண்ற மாதிரி எனக்கு தெரியல ப்ரோ. ஆனா மேபி டவுன் த ரோட் எல்லாரும் ஒர்க் போக ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அப்படி வேணா பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா எங்க லைஃப்ல பாத்தீங்கன்னா லவ்ஸ் டே ஒரு வரப்பிரசாதம் சொல்லலாம். ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு பேசி அதுக்கப்புறம் அந்த கல்யாணம் பண்ணி ஃபேமிலி ரன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அதனால லவ்வர்ஸ் டேன்றது ரொம்ப முக்கியம்தான். அதாவது மெச்சூரிட்டி காதல்னு ஒரு விஷயம் இருக்கு, இளம் வயசு காதல்னு ஒரு விஷயம் இருக்கு. இதுல என்னன்னா அஃபெக்ஷன்ல போய் நிறைய பேர் மாட்டிக்கிறாங்க போயிட்டு. அதாவது ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஜென்ஸ் கிட்ட கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அது அஃபெக்ஷன் மாதிரி லவ்வா மாறிடுது. அது லாங் டைம் போக மாட்டேங்குது. ஆனால் இது மெச்சூரிட்டி ஆகும்போது பார்த்தீங்கன்னா அந்த லவ் இன்னைக்கு நிறைய பேர் சக்ஸஸ் ஆகி லைஃப் நல்லா ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க.
ஸோ எல்லாரும் சொல்ற விஷயத்துல காமனா இருக்கிறது என்னன்னா லவ் அப்படின்னாலே லாயல். ஸோ லாயலா இருந்துட்டோம்னா அது ஜென்யூனா பர்ஃபெக்டா இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் ஒவ்வொரு ஜென்ரேஷன்லயும் லவ் இல்லாமல இல்ல இருக்கு. பட் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா இருக்கு. அது இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ என்னதான் பப்ளிக்கிட்ட கேட்டாலும் நம்ம ஆளுங்க கேட்கலையே, கேட்போம். ஏன் இந்த பக்கம் இது வரைக்கும் எல்லாம் போயிட்டு சொல்ல உன்னோட எக்ஸ பத்தி சொல்றேன். யாரை பத்தி சொல்றது? எத்தனை இருக்கு? லவ்னாலே எல்லாருக்கும் இருந்துதான் இருக்கும். சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் லவ் இருந்துதான் இருக்கும். எனக்கு இருக்கு. அது க்ரஷா இருக்கலாம், லவ்வா இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒண்ணு. அது அந்த ஏஜ்ல வர்றது தானே, வராமலாம் இருக்காதுல்ல. நல்லாதான் இருக்கான், அது பொறுத்து. எதுக்கு அது அடுத்து போங்க. யாருன்னு சொல்ல மாட்டேன், கேட்டுக்கோங்க தனியா யாருன்னு. உங்களுக்கு தெரிஞ்சா போட்டு விட்டுருக்கேன். சரி விடு தீபன், நீ சொல்ல. அது இருக்கதான் செய்யுது லவ். இப்ப நினைச்சா சிரிப்பாதான் இருக்குது, ஆனா நினைச்சு பார்த்தாலே இருந்திருக்குன்ட்டு. ஆனா லவ் எல்லா ஜென்ரேஷன்லும் ஒரு புரிதல் இருக்கணும். ஒருத்தவங்க ஒவ்வொரு சைட டிஃபரன்ஷியேட் பண்ணி பாக்குறாங்க. இப்ப இருக்கிறது அப்பத்துக்கும் இப்பத்திக்கும் லவ் நிறைய டிஃபரெண்ட் இருக்குது. லவ் நான் என்னன்ற மாதிரி. நீ எத்தனை லவ் பண்ணிக்கிற? நானா ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளைங்க மட்டும்தான். இதெல்லாம் சேஃப் கோல். சேஃப் கோல் எனக்கு கன்ஃபார்ம் தெரியும். கேமரா ஆன் பண்றதுனால அப்படியே நைஸா பாலிஷா போறாரு அவரு. குடும்பத்துல குலவு ஏற்படக்கூடாதுல, மட்டும் நம்பவே கூடாது. அதனாலதான் குடும்பி போட்டு நல்லா இருக்கட்டும். உங்க லவ் சொல்லுங்க, எங்களை விடுங்க. சரி நாங்க சொல்லிட்டோம், கேட்டோம். உங்க கதை என்ன? யாருக்கிட்ட இல்லாம இருக்கு, எல்லாத்துக்குமே இருக்கும். சோ லவ் அப்படிங்கறதே ஒரு நல்ல ஒரு அழகான வேர்டு. அது ஃபீல் பண்ணும்போதுதான் அதனுடைய ரியாலிட்டி என்னங்கிறது எல்லாத்துக்குமே புரியும். அது வரைக்கும் ஒரு சிலருக்கு லவ் ஹேட்டரா இருப்பாங்க, ஒரு சிலர் லவ் லவ்வரா இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடக்கும். அதுல எல்லாத்துக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கிராஸ் பண்ணி தான் வந்திருப்போம். அதுல நானும் கிராஸ் பண்ணிருக்கேன், இவங்களும் கிராஸ் பண்ணிருக்கேன். ஒன்னா ரெண்டா நல்ல வேலை 10 வரல் தான் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் இருக்கு, எனக்கும் அது இருந்திருக்கு. லவ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அப்பா காலத்துல எல்லாம் இதே முரளி பார்த்து வளர்ந்துருப்பாங்க அவங்க எல்லாம். அப்ப அவங்க லாங் டிஸ்டன்ஸ்ல 3 கிலோமீட்டர் முன்னாடி நின்றுப்பாங்க. இங்க இருந்து அப்ப அவங்க எல்லாம் லவ் எப்படி நினைச்சிருப்பாங்க? ஓ லவ் பண்ணாலே இப்படி நெஞ்சு வெளியே வந்து செத்துரும் போல, அதனால லவ் வேண்டாம்டா அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க. நம்ம 90s எல்லாம் எப்படின்னா பொண்ணுகிட்ட போய் பேசுறதுக்கே யோசிப்போம். அது ஒரு மரியாதையா இருக்கும், ஃபீல் பண்ணுவோம். ஐயோ ஏதாவது நினைச்சிருவாங்களோ, அவ ஏதாவது சொல்லிடுவாங்களோ. அப்புறம் என்ன பண்ணுவோம், லவ் ப்ரொபோஸ் பண்ணுவோம். அது ஓகேனா மேரேஜ்ல போகும், நாட் ஓகேனா அது ஒரு வலி, அது ஒரு பெயின் ஃபீலிங்ஸ்லயே போயிடும். சோ அது அப்படியே முடிஞ்சிடும். இல்லடா இந்த ஜெனரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா லவ் அப்படிங்கறது பாக்குறாங்க, உடனே பேசுறாங்க, உடனே டேட் போலாமான்னு கேக்குறாங்க, ஓகே மிங்கிள் ஆயிடுறாங்க, லிவிங் டுகெதர் ஒரே நாள்ல. இதை தாண்டி ஓகேன்னா மேரேஜ் பண்ணிக்கலாம், இல்லன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றாங்க. இதெல்லாம் ஒரே நாள்ல நடந்துருது. காலைல ஆரம்பிச்சு சாயங்காலம் முடிஞ்சிருது. ஃபாஸ்டா இருக்காங்க, இது எல்லாரையும் சொல்லிட முடியாது. சோ இன்னைக்குமே லவ் அப்படிங்கறது லவ் தான். சோ அது நிறைய பேர்த்துக்கிட்ட இருக்கு, நிறைய பேர்த்துக்கிட்ட இல்லாமலும் இருக்கு. உண்மை லவ் இருக்கு இன்னைக்கு கூட. ஆனா சோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ணி கரெக்டா நம்ம ஃபீல் பண்ணோம்னா அந்த லவ் வந்து கெத்து தான். ஒண்ணு கேக்குறேன், எக்ஸோட ஃபேஸ் வந்து இன்னும் ரிவீல் ஆகும் உனக்கு? ஒன்னாதான் ஆயிடும். இவ்வளவு இருக்குது கொலாஜ் ஆகி எப்படி 2 கொலாஜ் பண்ண போறான் சொல்லுடா. ஒரு 36 போட்டோவை மொத்தமா சேர்ந்து கேக்குறது போது சொல்லு. பல்லு மாதிரி சொல்றான். எக்ஸோட போட்டோ இன்னும் ஞாபகத்துல இருக்கா உனக்கு? இல்ல. அவன் ஃபேஸ் ஞாபகத்துல இருக்கா? தெரியல. அப்ப இருக்கு இல்ல. இருக்குமோ? சோ நம்ம 90s ஓகேவா? அப்பனா லவ் பண்ற பொண்ணுக்கு மரியாதை கொடுத்திருப்போம், அந்த பொண்ணு தான் நினைச்சிட்டு இருந்திருப்போம். அப்ப அந்த பொண்ணோட ஃபேஸ் நமக்கு நல்லாவே ஞாபகத்துல இருக்கும். இப்ப நான் உங்களுக்கு ஒரு பேப்பர் கொடுக்க போறேன், அந்த பேப்பர்ல உங்களுடைய எக்ஸா டிராயிங் பண்ண போறீங்க. எங்களுக்கு இவருக்கு இப்ப இல்ல. சரி ஓகே, நமக்கு ஒரு பேப்பர். சோ 3 பேரும் டிராயிங் பண்றோம். நான் முன்னாடி போட்டோ வரைய போறேன். என்னால கேள்வி அதுவும் பொண்டாட்டிக்கே தெரியும், வரைய மாட்டேன். எந்த கர்மத்தையும் வரைஞ்சு வச்சுக்கிறேன். தீபன் போய் பேப்பர் எடுத்துட்டு வந்துரு. இன்னைக்கு கச்சேரி இருக்கு. எக்ஸாமுக்கு பேப்பர் கொடுக்குறாங்க. எல்லாம் ரெடியா தான் வந்துருவேன். என்ன பேப்பர் ஒரு பண்டல் எத்தணுவா? அதுக்கு அடிஷனல் பேப்பர் எல்லாம் தேவைப்படும். அவருக்கு டைரி எடுத்துட்டு வந்துருங்க, ஃபுல்லா வரையிட்டு. என்ன வரையறது கட்டம் மூஞ்சி பாக்ஸ் மாதிரி. அடுத்த ஆளை போய் காப்பி அடிக்கிறேன். அடுத்த ஆளை லவ் பண்ண கூடாதுங்கிறது. என்ன பண்றது? ஐயோ நான் வரைஞ்சத பாத்தீங்கன்னு வச்சுக்கேன், முண்டக்கண்ணு மாதிரியா
அக்கா மகமாயி எனக்கு இருக்கு எந்த சம்பந்தம் இல்ல. இவங்க தான் கூட்டி வந்து வரைய சொல்றாங்க. அவங்களாவது நீங்களாவது. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒரு சூனிய வைக்கிற பொம்மை வந்துரு. எடுத்துரு ஆளு வந்து ஒரு பொக்கிஷம் இருங்க. ஆளு ஒரு பொக்கிஷம் தெரியும். ஆள் பேரு காஞ்சனா தானே. அரண்மனை டூல செல்வியா இது வேற நான் சொன்னல பார்த்தாலே தீ மாதிரி இருக்கு. அதான் தீ எரியுறீங்க. அதான் சார் 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 ஏகப்பட்ட அடி வாங்கிருக்கா. அந்த காலத்துல நமக்கு தெரிஞ்ச மூஞ்சி அப்படிதான். எனக்கு எப்படின்னா இருந்த எல்லா மூஞ்சும் கொலேஜ் பண்ணி பார்த்தேன்னா இதான் அவுட் புட் கிடைச்சது. இதை வச்சு எனக்கு ஒண்ணும் தெரியல. ஏஐ கிரியேட் பண்ற மாதிரி இருக்கு எல்லா பேரும் ஒண்ணும் பண்றது. வேற ஆளுங்களுக்கு எல்லாம் லவ்வர்ஸ் சேவா வரக்கூடாது. பாத்துருக்கேனேடா மாதிரிதான் இருக்கு எல்லாம். சீரியஸா எங்க பாத்தேன். ஸ்ட்ரைக் ஆக மாட்டேங்குது. எங்கேயோ பாத்துருக்கேனே. உங்களுக்கு தெரியுதா பாருங்க. இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. தெரிஞ்சாலும் சொல்லிடாதீங்க. சொல்லலாமா? அக்கா ஏன்னா அவங்கள வரைஞ்சி வச்சுக்கிறா. சின்ன வயசு காதல். சொன்னான்டா சாய் பல்லவிதான் ட்ரை பண்ணேன். செக்கிலா வந்துருச்சு. நான் என்ன பண்றது? தீபன் வீட்டுல பாக்குறவங்க எல்லாம் பாத்துக்காங்க. அவன் எப்படி சுத்திட்டு இருந்திருக்கான் பாத்துக்காங்க. பல தாப்பால் போட்டிருப்பான். சாய் பல்லவியா நீ வேலையாதான் இருந்திருக்கு நீ. சரி உங்கள்ட்ட காட்டுங்க, எங்கள்ட்ட விடுங்க. அவருக்கு தப்பி பாரு போட போட்டாரு. பாத்தியா நச்சாரு பத்தல ஒரு நடிப்பு. சினிமாவா? இப்ப நாங்களா நான் லவ் பண்ணினோம். டாடா ஏசி எல்லாம் போயிடுச்சு. இல்லடா எல்லாரும் லவ் இருக்குண்டா. பட் எனக்கு லவ் பெரிய விஷயங்கிறத தாண்டி நான் என்னோட எக்ஸ், பிரசன்ட், ஃபியூச்சரு எல்லாமே எனக்கு சினிமா தான். ஸோ லவ் பத்தின விஷயங்கள் நீங்க சொன்னதுனால என்னோட லவ் இதுதான். ஐயோ சினிமாவா? நாங்க சீரியலா லவ் பண்ணிட்டோம். இது முன்னாடியே தெரிஞ்சா நானும் வேற எதனா வந்திருப்பேன். மட்டும் ஒரு தப்பு என்ன மட்டும் ஜெகன் மோகினி வந்திருப்போம். வெப் சீரிஸ் அப்படி அதெல்லாம். எங்களுக்கு வந்து எக்ஸோட ஃபீலிங்ஸ் பெருசா இல்ல. அதுதான் இதனுடைய நீங்களும் அப்படியே இருங்க. இல்ல உங்களுக்கு இருந்தா வீட்டுல வரைஞ்சு மாட்டி செருப்படி வாங்க. எங்களுக்கு தெரியாது அதெல்லாம். சோ வரைஞ்சா மாட்டிப்பன்னு சொல்லிதான் இவன் ஒருத்தன் வேற ஒண்ணு வரைஞ்சிருக்கான். இவன் ஒருத்தன் அந்த அளவுக்கு டேலண்ட் இல்ல. இந்த வேலண்டைன்ஸ் டேல எல்லாருமே வந்து அவங்கவுங்க வேலண்டைனை நல்லபடியா பாத்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த நல்லபடியா லவ் பண்ணுங்க. நல்லபடியா புரிஞ்சதில்ல, உண்மையா காதல் பண்ணுங்க. உண்மையான காதல் பண்ணுங்க. இந்த லவ் எல்லாம் பார்க்க நம்ம பேசாம 2000ல பிறந்திருக்கலாம். அப்படி இல்லடா, எல்லாமே பொத்தி பொத்தி வைக்கும் போதுதான் அதோட வேல்யூ நமக்கு பெருசா தெரியும். டப்புன்னு ஓபன் பண்றோம்னு வச்சுக்கோங்க. அது கிடையாது. பொத்தி பொத்தி வைக்கிறதுக்கும் பொத்திக்காம வைக்கிறதுக்கும் வித்தியாசம் ஒண்ணும் கிடையாது. என்னதான் சொன்னாலும் நாங்களும் ஒரு ஆத்தா பாசம் இருக்கதான செய்ய. சோ லவ் பண்றவங்க லாயலா இருங்க, லவ் பண்ணுங்க. சோ யாரையும் பாதிக்காத மாதிரி லவ் பண்ணுங்க. என்னதான் லவ் 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 சொல்லிட்டே இருந்தீங்கனாலும் எண்ட் ஆஃப் தி டே நம்ம கோல்னு ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த கோலை லவ் பண்ணணும். அப்பதான் லைஃப் முதல்ல செட்டில் ஆகும். இந்த கோலா? சோ கண்ணை மூடிட்டு எங்கேயாவது போய் உட்காந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் லைஃப் செட்டில் ஆகாது. அந்த செட்டில் ஆகுறதுனால லவ்வும் செட்டில் ஆகாது. சோ அதுக்கப்புறம் பிரச்சனைகள் தான் வரும். அதனால எல்லாத்தையும் நேசிங்க.
லவ் பண்ணுங்க. ஓகே எல்லாத்தையும் லவ் பண்ணுமா? கைஸ், சோ ஒரே ஒரு விஷயம் சீக்கிரம் சொல்லிடுறேன். யார் லவ் பண்ணீங்களோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் லவ் பண்ணுங்க. ஓகே அது ஏன்டா அமுகு டுமுகு அமால் டுமால், அமுகு டுமுகு அமால் டுமால்.